சான்றடிக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹதீசுகளும் குர்ஆனுடைய ஆயத்துக்களும் அதற்கு அத்தாட்சியாக ஆதாரமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்க இன்னொரு விஷயத்தை பார்க்கும் பொழுது உம்மா அத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்யறாங்க, தூய்மைக்கு பின் வரும் மஞ்சள் நிறம் அல்லது மங்கள நிற ரத்தத்தை நாங்கள் பொருட்படுத்தவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க யாருன்னா உம்மே அத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சஹாபிய பெண்ணு. தூய்மைக்கு பிறகு துஹுருக்கு பிறகு மஞ்சள் நிற அல்லது மங்கள நிற ரத்தத்தை நாங்கள் பொருட்படுத்தவே மாட்டோம் என்று சொல்றாங்க. இது இடம்பெற்ற ரிவாயத் புகாரிலும் இருக்குது, அபூதாவுதுல இருக்குது. இப்போ நம்ம மேல பார்த்தோம், மஞ்சள் நிறமாக கூட இருக்கலாம், மங்கள நிறமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சம்பவத்திலையும் பார்த்தோம், பஞ்சில மஞ்சள் நிறம் இருக்கும் வரை ஹைத் என்று கருதப்படும், மாதவிடா என்று கருதப்படும் என்றெல்லாம் பார்த்தோம். அது வெளிப்படையாக அந்த விஷயங்கள் மேலே சொல்லப்பட்ட விஷயங்களுக்கும் இதற்கும் முரண்பாடு தெரிகிறது சொன்னால் கொஞ்சம் நிதானமாக ஆய்வு செய்து பார்த்தால் முரண்பாடு கிடையாது. என்ன ஆய்வுன்னா நல்லா பார்த்துக்குங்க, என்ன சொல்ல வராங்கன்னா மஞ்சள் நிறமும் மங்களமான நிறமும் மாதவிடாய் காலத்தில் வந்தால் மட்டுமே அது மாதவிடாய் இரத்தமாக கருதப்படும். மஞ்சள் நிறமும் மங்களமான நிறமும் மாதவிடாயுடைய காலத்துல வந்தால் மட்டுமே, ஹைதுடைய காலத்தில் மட்டும் வந்தால் மட்டுமே அது ஹைதாக மாதவிடாயாக கருதப்படும். உதாரணமாக ஒரு பெண்ணிற்கு முதல் 10ஆம் தேதியிலிருந்து அதுக்குள்ள ஹை முடிஞ்சிடும் வச்சுங்க, 1ஆவதுல இருந்து 10ஆவது தேதிக்குள்ள ஹை முடிஞ்சிடும் சொன்னா அந்த காலங்கள்ல வந்தா மஞ்சளாக மங்கள நிறமாக வந்தால் அது ஹைது. மீதமுள்ள 20 நாள்ல வந்தா அவள் பழக்கம் மத்த 2வது 20 நாள் கிடையாது, முதல் 10 நாள்ல தான் அவங்களுக்கு வரக்கூடிய பழக்கமா இருந்திருக்குது. அப்போ 2வது 10 3வது 10ல வந்துச்சுன்னா மஞ்சளாக வந்தால் அது நோயின் காரணமாக, பலகீனத்தின் காரணமாக, வேறு ஏதாவது பிரச்சனையின் காரணமாக வந்திருக்கிறது, இஸ்திஹாதான்னு சொல்லுவாங்க. அதுல அதை நாம் எவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமோ அவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொண்டு ஒசு செய்து கொண்டு நபி அவர்கள் சொன்னார்கள்,